கடவுளுக்கு மாம்சம் இருக்கா? இல்ல இல்ல. கடவுளுக்கு ரத்தம் இருக்கா? கடவுளுக்கு ரத்தம் இருக்கா? இல்ல இல்ல. கடவுளுக்கு மாம்சமும் ரத்தமும் இல்ல. மாம்சமும் ரத்தமும் மனுஷனுடையது. மாம்சமும் ரத்தமும் யாருடையது? இந்த பூமியில மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு ஜீவசுவாசம் ஊதப்பட்டு, மண்ணில ஜீவசுவாசம் ஊதப்பட்டதுனால ஜீவ ஆத்மாவாய் மாறின அந்த மனுஷனுக்கு அந்த மண்ணான சரீரம் இந்த பூமியில உயிராகி வாழ்றதுக்கு கொடுக்கப்பட்டதுதான் மாம்சமும் ரத்தமும். இந்த மாம்சமும் ரத்தமும் உடைய மனுஷன் பாவியாக மாறி போனான். கீழ்ப்படியாமையினாலே, கடவுளுடைய பிரமாணத்தை மீறினதுனாலே, கடவுளுடைய நியமத்தை மீறினதுனாலே, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால பாவியாக மாறி போனான். மனுஷன் பாவியாக மாறின போதே அவனுடைய மாம்சத்தையும் அவனுடைய ரத்தத்தையும் பாவம் ஆளுகை செய்து விட்டது. மரணம் ஆண்டு கொண்டது. இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய்னு சொன்னார்ல, அவன் எப்ப அதை புசிச்சானோ அப்பவே அவன் மாம்சத்திலும் அவன் ரத்தத்திலும் பாவமும் மரணமும் குடிகொண்டு விட்டது. இந்த பாவத்தில மரணத்தில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனை மீட்கிறதற்காக தேவனுடைய ரூபமாய் இருந்தவர், தேவனுடைய வார்த்தையாய் இருந்தவர், தேவனுடைய மடியில் அவருக்கு செல்ல பிள்ளையாய் இருந்தவர், தேவாதி தேவனுக்கு சமமாய் இருந்தவர், தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள தேவன். அவர் தேவாதி தேவனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்தார். அல்லேலூயா. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறினார். ஆமென். மனிதன் அல்லாத கடவுள் மனிதரை மீட்க மனித சாயலானான்.